ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 10 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க பொன்னியும் சக்தியும் மட்டும் இல்ல. அப்ப என்ன அவங்க 2 பேரையும் காணலன்னோனே, இந்த மாரி ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, கார்த்தி என்ன சொல்றாருன்னா, இந்தா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, இப்ப ஜெயா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி அவங்களோட இதுல போட்டிருந்தாங்களே எக்ஸ்போ அதெல்லாம் முடிஞ்சிருச்சுல. பேசாம நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து கழட்டிட்டு கிளம்புவோமா? அன்னைக்கு நைட் நம்ம கிளம்பிரலாமா? அப்படின்னு சொல்லும்போது, சரின்னு சொல்லிடுறாங்க எல்லாரும். அப்ப அத பேக் பண்றதுக்கு பொன்னி நான் வந்து ஹெல்ப் பண்ணவான்னு கேட்கறாங்க. சக்தி என்ன சொல்றான்னா, "இல்ல வேணாம். பாவம் நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. நாங்க பார்த்துக்கிறோம். அதான் கார்த்திக்கு, அண்ணன்லாம் இருக்காங்கல்ல" அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாமே ரெடி பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சக்தி என்ன சொல்றான்னா, இந்த மாரி "நான் ஃபிக்ஸ் பண்றத விட எனக்கு நெறைய ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. நான் நெனச்சு கூட பார்க்கவே இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் பொன்னி தான். ஆனா இங்க எக்ஸ்போ போடலாம்னு சொல்லி ஐடியா குடுத்தது பிரீத்தி தான்னோனே, ஏன்டா உனக்கு எல்லாம் செஞ்சது இந்த 2 லேடீஸ் மட்டும் தான. அப்ப நாங்கன்னா என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமா கேட்டுட்டு இருக்கும்போதே, சக்திக்கு அவங்க அம்மா கால் பண்ணி, "என்னப்பா எல்லா வேலையும் முடிஞ்சுச்சான்னு?" கேட்கறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கால் வருது. "சரிடா நீங்க இதெல்லாம் எடுத்து வைங்க. நான் வந்துர்றேன்னு" சொல்லி சக்தி ரூம்க்கு வர்றாரு. வந்து பொன்னி கிட்ட வந்து, "நீ கிளம்புனோனே" பொன்னி எங்க? எதுக்கு? எங்க போறோம்னோனே, "எது என்ன பொன்னி கிளம்புன்னு சொன்னா இத்தன கேள்விய கேட்ப? கிளம்பி ரெடியாகி வா" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ரொம்ப தூரம் கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் கார நிப்பாட்டுனோனே, பொன்னி கேட்குறாங்க, "எங்க கூட்டு போறீங்க? இவ்வளோ தூரம் கூட்டிட்டு போறதா இருந்தா நான் சிவானியும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருப்பேன்லன்னோனே, அதுக்கு தான் சொல்லவே இல்லன்னோனே, அந்த கர்ச்சீஃப் எடுத்து கண்ண கட்டி விடுறாரு. அப்புறமா ஒரு இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு, கர்ச்சீஃப வந்து கழட்டும்போது, அத அப்படியே ஃபுல்லா லைட்டிங்ஸ் போட்டு ஒரு டேபிள்ல ஃபுல்லா ரோஸ் பூ வச்சு சூப்பரா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. பொன்னி ஓடி போய் அதெல்லாம் சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. இதெல்லாம் யார் செஞ்சா? இங்க யாருமே இல்லையே! யார் செஞ்சா? யார் செஞ்சான்னோனே, இப்ப சக்தி என்ன சொல்றாருன்னா, "திரும்பி பாரு" அப்படின்னு. திரும்பி பார்த்துட்டு பொன்னி தேடுறாங்க. பொன்னி நான் தான்" அப்படின்னோனே, "நீங்களா செஞ்சீங்க? இது யாருக்காக செஞ்சீங்கன்னோனே, உனக்காக தான்னோனே, பொன்னிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓடி போயி, "இங்க யாராவது இருக்கீங்களா? இங்க யாராவது இருக்கீங்களா? இந்த மாரி சக்தி எனக்காக இந்த மாரி செஞ்சு வச்சிருக்கிறாரு." அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. அப்புறமா சக்தி, "என்ன பொன்னி?" அப்படின்னோனே, "என்ன என்ன சக்தி நீ திடீர்னு இந்த மாரி செஞ்சிருக்கிறியே எதுக்காக? எதுவும் சொல்லணுமா? இல்ல எதுவும் ஃபங்ஷனா?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. அப்போனே சக்தி என்ன சொல்றாருன்னா, "இந்த மாரி ஒரு நாள் இந்த மாரி ஒரு செட்டப்லாம் உன்கிட்ட நான் இந்த மாரி சொல்வேன்னு நான் நெனச்சு கூட பார்க்கவே இல்ல. சின்ன வயசுலேருந்து நான் செஞ்ச எல்லாத்தையுமே நீ ஞாபகம் வச்சிருப்ப. ஆனா எனக்குன்னா அப்படி ஞாபகமே இல்ல" அப்படி சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ பொன்னி வந்து சக்தி வந்து மொத நான் உன்ன வந்து மணக்கோலத்துல தான் பார்த்தேன். ஆனா அந்த டேட்டு கூட எனக்கு ஞாபகம் இல்ல அப்படி சொல்லும்போது, பொன்னி கரெக்ட்டா அந்த டேட் எல்லாம் சொல்றாங்க. "எப்படி பொன்னி?" அப்படின்னு கேட்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.